இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். என் பேர் ஏகநாதன் சார். ஏகநாதனா? ஆமாம் சார். என்னப்பா ஏகநாதன் அப்படின்னா என்ன? ஏகன் படத்துல இருந்து பேர் பார்த்து வச்சாங்களோ? இல்லை சார், சின்ன வயசுல வச்சு அந்த படம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு பேரை வச்சுட்டாங்க ஏகநாதன் அப்படின்ட்டு. அப்படின்ல இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வழங்குறது வாலாஜா மற்றும் ஆற்காடு சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கண்ணன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆற்காடில் இருக்கக்கூடிய சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லட்சுமி திரையரங்கம் அருகில் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் எந்த மொபைல் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு நிச்சய பரிசு உண்டுங்க. 2GB 4GB 8GB மெமரி கார்டு உண்டு. காம்போ ஆஃபர் உண்டுங்க. வீட்டில் வந்து பார்த்தா 2 பேர் 3 பேர் ஒன்றா நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு சிறப்பு பரிசுகளோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு 2 சிம் கார்டு வந்து உங்களுக்கு 6 மாதம் பூஸ்டர் பேக் போட்டே தராங்க. வீட்டில் கல்யாணம் அடித்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, உங்களுடைய வருகால மனைவிக்கு நீங்கள் எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா உடனே நீங்கள் வந்து மொபைல் வாங்கி தரணும் அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல மொபைல்ஸ்லாம் வந்து நிறைய கிடைச்சிட்டு இருக்குது. உடனே மொபைல் வாங்கினா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வாங்க. நிகழ்ச்சிக்கு போவோம். ஏகநாதன் என்ன பண்ணுறீங்க? ஃபயர் வுட் சப்ளை பண்ணுறோம் சார். ஃபயர் வுட்டுங்களா? ஆமாம் சார், ஃபயர் வுட் சப்ளை பண்ணுறோம். ஃபயர் வுட் அப்படின்னா என்னதுங்க? மரம் வெட்டுறது சார். மரம் வெட்டுறதா? மரம்னாவே அது ஃபயர் ஆகிறது தானே. ஃபயர் வுட்டுன்னா இது வேறு தனியாக ஏதோ ஒரு மரம் இருக்க பொழுது செம்மரம் மாதிரி அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அதாவது இவர் வந்து பார்த்தா இவர் கொடுக்கக்கூடிய மரங்களில் வந்து பார்த்தா சூளைகளும் மற்றும் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க அப்படி தானே? அப்படியா? இப்போ இந்த சூளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டன்னு மரம் தேவைப்படுது? சூளைக்கு ஒரு நாள் சொல்ல முடியாது சார். அவங்களுக்கு கல் கொளுத்தும் போது கேட்பாங்க. அப்போ கொளுத்துறப்போ கேட்டாங்கன்னா எடுத்து போய் நம்ம கொடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு 5 லட்சம் கல் ஒரு சூளை வந்து 5 லட்சம் கல்லா? 1 லட்சம் போடுறாங்க, 50,000 போடுறாங்க. அவ்வளோதான். 1 லட்சம் இல்லை 50,000 தான் போடுறாங்களா? 5 லட்சம் இல்லை அப்படின்னு விட்டாரு. இப்போ 1 லட்சம் கல்லுக்கு நம்ம வேவைக்கிட்டா எவ்வளோ டன்னு நம்மளுக்கு வந்து தேவைப்படும்? 25 டன். 25 டன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கல் வந்து வேவைக்கு தேவைப்படுது. இதில் வந்து நிலக்கரியும் பயன்படுத்துகிறாங்களா? உண்மைதானே? உண்மைதானே. நிலக்கரியும் பயன்படுத்துறாங்க, சிலர் ஃபயர் வுட் போட்டு. அப்படியா? ஏன் வந்து நிலக்கரியை சில பேர் பயன்படுத்துறது இல்லை, ஏன் சில பேர் பயன்படுத்துறாங்க? அதாவது ஃபயர் வுட்ல வந்து ரேட் அதிகமாக போகும். நிலக்கரி போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக பிடிக்கணும். செலவுல மிச்சம், கல்லும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அனல் காவு கிடைக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தோடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையும். ஒரு 1/2 டன்னு நிலக்கரியை உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து எப்படியும் வந்து ஒரு 5 டன்னுடைய கட்டையுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். கரெக்டு தான்ல? உண்மைதான்ல? தப்பாக சொல்லல? கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரியை பயன்படுத்து இல்லை அப்படின்னு? அது அவங்களுக்கு வந்து நிலக்கரினாக்கா பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க இதுலேயே முடிச்சிங்க சாம்பர் சாம்பர் வச்சுருக்கிற விஷயம் தெரிஞ்சுங்க நிலக்கரி பயன்படுத்துகிறாங்க. சில பேர் நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க இதுக்கு என்ன இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பார்த்தா நேரம் வச்சுனா இதை பற்றி வித்தியாசம் தெரியாதவங்க தான் வந்து பார்த்தா கடைசி வரல இன்றைக்கி வரல மரத்தை போட்டே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் வரல எவ்வளோ மரத்தை வெட்டிருப்பீங்க? புரியல சார், சொல்லுங்கள். எவ்வளோ மரத்தை வெட்டி சப்ளை பண்ணிருப்பீங்க? 200 டன் 300 டன். 200 டன் 300 டன் தான் வெட்டிருப்பேன். இது வரல எவ்வளோ மரத்தை நட்டுருப்பீங்க? மரத்தை சார் நட்டுக்கிறேன் சார். ஒரு 50 மரம் 100 மரம் சார். வெட்டினது மட்டும் 200 டன் 300 டன்னு, நெட்டது மட்டும் 50 மரம். அதாவது இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மரங்கள் அழிஞ்சு போது நம்ம வெட்டிடுறோம் அப்படின்றது வந்து பார்த்தா அவங்க தேவைக்காக இன்றைக்கி நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். அது வந்து தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்தே கண்டிப்பாக சில இடத்துல மரத்தை வெட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மரத்தை வெட்டி இவ்வளோ டன்னு எடுக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி இவ்வளோ மரத்தை இவங்க நெட்டு இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இவங்க அடுத்தபடியாக மரத்தை வெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சில சட்டத்திட்டங்களை போட்டாங்கன்னாக்கா மரத்தை வெட்டுறப்ப அங்கே ஒரு மரத்தை நீ வெட்டினா நீங்கள் 10 கன்று நீ நெட்டதுக்கான வந்து பார்த்தா அவங்களுக்கு சாட்சிகளை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்கனாக்கா நாட்டில் வந்து பார்த்தா மரத்தோடைய குறைவு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து மேலும் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தா காடுகள் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறது உண்டு. இது சரியான இதுவாக இல்லைங்களா? சரியான இல்லை. இப்போ நம்ம ஒரு டன்னு நீங்கள் வந்து மரத்தை வெட்டணும் அப்படின்னு நீங்கள் பர்மிஷன் கவர்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்தா ஒரு 1000 மரமாவது நீ நடணும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாக்கா அப்போ நீங்கள் வெட்டுறதுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக அது வளர்கிறதுக்கும் அதுக்கு நேரம் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கிறதான வாய்ப்பு உண்டு. மரங்களும் குறையாமல் இருக்கும். நல்லதான்ல? இனிமேல் இது கடைப்பிடிப்பீங்களா? இனிமேல் கடைப்பிடிங்கன்னா ரூல்ஸ் வந்தால் கண்டிப்பாக. ரூல்ஸ் வந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம். ரூல்ஸ் இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டேங்க. எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ரூல்ஸாக சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொன்னால் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குதுங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சென்னை மாகாணம் இருக்குல்ல, சென்னை மாகாணத்தில் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மது விலக்கை அமல்படுத்தியவர் யார்? மது விலக்கை அமல்படுத்தியவர் யாருன்னாக்கா யோசிக்கிறத பார்த்தா ஏகன் கரெக்டாக சொல்லிட்டு வரும். யோசிக்கிறாப்ல நிச்சயமாக வந்துடும் நினைக்கிறேன். மது விலக்குனா முதல்ல என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். மது விலக்குன்னா என்னது? மது விலக்குனாக்கா ஒயின் ஷாப் தானே சார்? ஒயின் ஷாப் இருக்கிறது மது விலக்கா, ஒயின் ஷாப் இல்லாமல் இருக்குது மது விலக்கா?
சொல்லுங்கள். ஒயின் ஷாப் இருக்கிறது மது விலக்கா, ஒயின் ஷாப் இல்லாமல் இருக்குது மது விலக்கா? இருக்கிறது பேர் தான் சார் மது விலக்கு. இருக்கிறது பேர் தான் மது விலக்கு, இல்லாததுக்கு பேர் மது விலக்கு கிடையாது. கேள்வியே தப்பாக கேட்டுவிட்டீங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? கணேசன். கணேசன். எந்த கணேசனப்பா? இந்த மாம்பழத்துக்காக சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கினாரு சிவன் பார்வதிக்கிட்ட அந்த கணேசனா? ஆமாம். அந்த கணேசன் தானா? அவருக்கு தொந்தியும் தும்பிக்கையும் இருக்கணுமே. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் கைட்டு வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோமே. அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் கணேசன்? ஐடிஐ படிக்கிறேன். ஐடிஐ படிக்கல? ஐடிஐயில் என்ன சம்மந்தமாக படிக்கிறீங்க? ஒயர்மேன். ஒயர்மேனில் இந்த ஒயர்லாம் அறுத்து முறுக்குவாங்களா? அதுதானே? அறக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை பண்ண முடியாது. எல்லாமே அறுத்து முறுக்குனா தான் ஏன் பண்ண முடியும். ஒயர்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மின்சாரம் இருக்கு இல்லையா, மின்சாரத்தில் இது வந்து குறைந்த மின்னழுத்தம் வருது, அதிக மின்னழுத்தம் வருது அப்படின்னால அதில் குறைந்த மின்னழுத்தம்னா என்ன, அதிகமான மின்னழுத்தம்னா என்ன? அதிகமாக வோல்டேஜ் வந்ததுனால டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது, அது தனியாக வர்றது, அது தனியாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது வந்து அது அதிகமான வோல்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர் அதுலேருந்து கம்மி படுத்து அதுலேருந்து கம்மி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது கம்மி. அதையும் கம்மி எலிமினேட்டர் வச்சு சின்னது பண்ணிட்டோம்னா இன்னும் கம்மி. இப்படி தானே? ஒரு மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும் அப்படின்னா எப்படிப்பா சேமிக்கிறது? மின்சாரம் சேமிக்கணும்னா பல்புலாம் போடாதுங்க சேமிக்கும். பல்புகளே போடாதீங்க. வீடு கட்டுறீங்கன்னா வீட்டுக்கு வாசப்படி சேனல் மட்டும் வைங்க. பல்புன்றது போடவே போடாதீங்க. அப்படி தானே? அப்புறம் ஃபேன் போட்டுக்கலாமா? ஃபேன்லாம் போட்டுக்கலாம். வெயில் காலத்தில் பண்ண முடியாது, குளிர் காலத்தில். வெயில் காலத்தில் நம்மளுக்கு தேவைப்படும், அதெல்லாம் ஃபேனை போட்டு தான் ஆகணும். ஆனால் இப்படி தான் மின்சாரத்தை சேமிக்கிறதா? நான் கூட மின்சாரத்தை சேமிக்கிறதுனா ஏதோ பீரோக்குள்ள எடுத்து போய் வச்சு சேமிக்கிறதா அப்படின்னு நினச்சிவிட்டேனே. அப்படிலாம் இல்லையா? பேட்டரியில் சேமிப்பு பண்ணலாம். சேமிப்புன்றது பேட்டரியில் சேமிப்பு பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இந்த மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா மின்சாரம் நம்ம தொட்டோம்னா நம்மளை ஷாக் அடிக்கக்கூடாது. நம்ம என்னென்ன பண்ணணும்? ஷூ பண்ணணும். முதல்ல ஷூ போட்டுக்குங்க. போட்ட உடனே கொலுசு இல்லை, அது க்ளவுஸ் போட்டுக்குங்க. அதெல்லாம் போட்டால் அதாவது ஷாக் அடிக்காது. அதெல்லாம் போட்டுட்டு போய் கையை வச்சிங்கன்னா ஷாக் அடிக்காது. நம்ம ஏன் அதில் போய் கையை வைக்க போகிறோம்? ஏதாவது தெரியாத ஏதாவது ஒரு டைமில் கையை வச்சுட்டோம் அப்படின்னாங்க உடனே ஷாக் அடிக்குது அப்படின்னாங்க உடனடியாக போய் பக்கத்தில் இருக்கிற போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்ல அந்த வேலை ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் பயன்படுத்தினோட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு செருப்பு போட்டுக்கிற மாதிரி போட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய கொஞ்சமான கரண்ட் கூட உங்களை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரத்துக்கிட்ட வந்து கொண்டு போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. மிக்ஸி கிரைண்டர்லாம் சில வீட்டில் வந்து கீழே வச்சுருப்பாங்க. பசங்க போனாங்கன்னா நேராக போய் பசங்க ஆன் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துங்க. கரெக்டு தானே? எதுவும் தப்பாக சொல்லிடல? கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கிறேன், தப்பாக ஒன்றும் சொல்லலை அப்படின்றேன். கணேசன், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஒன்று ஆகிறான்னு வச்சுக்கோ. அப்படிலாம் வேணாங்க. ஆனாவா? ஏன் ஜனாதிபதியெல்லாம் அவ்வளோலாம் ஆசைப்படலைங்க. அவ்வளோலாம் ஆசைப்படலையா? சரி, இப்போ உன்னை ஒரு எம்எல்ஏ ஆக்குறான். எம்எல்ஏலாம் வேணாங்க. எம்எல்ஏவும் வேணாவா? சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாப் தானே ஒயர்மேன். அப்படியா? அப்படியான விஷயம். அமெரிக்கா ஜனாதிபதி வேணாம் வாய்யா, ஒரு எம்எல்ஏ வேணாம் வாய்யா, ஒரு அரசாங்க உத்தியோகத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் நிம்மதியாக இருப்பேன்றாப்ல. கணேசனோட எதிர்கால லட்சியம் எதுவாக தான் இருக்குமோ என்னமோ தெரியல. லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற ஆண்டரை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா வளாது சாமி அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு எது? பாரம்பரிய விலங்கு மயில். மயிலா? பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டோம்னா மயிலை சொல்லியிருக்காப்ல. தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? ஜெகன். ஜெகன். ஜெகன் எங்கேருந்து வராப்ல? இங்கே தானே, இதே ஊர் தானே? இங்கே தான், இதே ஊருங்க, இதே ஊர். அந்த ஊர் பேரை சொல்லுங்க. மேட்டு நாகலேரி. மேட்டு நாகலேரி. என்னங்க பேர் பயங்கரமாக இருக்குது போல். மேட்டு நாகலேரி எப்படின்னா என்னங்க அர்த்தம்? மேட்டு நாகலேரின்னா அது ஊர் பேருண்ணே. அதான் ஊர் பேர், அவ்வளோதான். மேட்டு நாகலேரின்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் இடியோவில் அப்படியே சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணுறீங்க? நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா? ஆமாம். என்ன கம்பெனியில் என்ன மாதிரி வேலை? கம்பெனியில் வந்து சுவிட்ச் ரெடி பண்ணுறது. சுவிட்ச் ரெடி பண்ணுறதுலாம் ஆட்டோமேட்டிக் சுவிட்செல்லாம் இவங்க தான் ரெடி பண்ணி எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்க. அதுவாக ஆன் தானே ஆகிக்கும், அதுவாக ஆப் தானே ஆகிக்கும். அப்படி தான் இல்லை அது? அதான் ஆட்டோமேட்டிக்கில். இது வந்து எந்தெந்த இடத்துல இந்த சுவிட்சை பயன்படுத்துறாங்க? இங்கே வந்து காருக்கு மட்டும் சுவிட்ச், காருக்கு வரல பயன்படுத்துறாங்க. காருக்கு வந்து எதுக்கு இப்போ வந்து பார்த்தா டோர்லாம் இருக்குது அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்களா? காருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சீட் இருக்குல்லண்ணா, நம்ம உட்கார சீட்டு வந்து அது தன்னால் வந்து நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சாஞ்சிதுன்னா சாஞ்சிக்கலாம், நேராக உட்காரனா உட்காரலாம். அதுக்கேற்ற மாதிரி பட்டன் 4 சுவிட்ச், மைக்ரோ சுவிட்சிங்க. 4 சுவிட்ச் வந்து மைக்ரோ சுவிட்ச் வச்சு எப்படி ஒன்றாலும் அது தகுந்த மாதிரி அதை அசைத்து கொடுக்குற மாதிரி வந்து சிலதை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லல. நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். டிப்ளமோ எது சம்மந்தமாக படிச்சீங்க? ட்ரிபிள் இ படிச்சிங்களா? அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்
இன்ஜினியரிங். ஆமாம். அதுதான் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இன்றைக்கி நம்ம பொது வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோம்? எல்லா இடத்துலையும் மேடம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். கரண்ட் இல்லைனா எலக்ட்ரிக்கல் தான் வச்சு பண்ணுறோம். கரண்ட் இருந்தாக்கா கரண்ட் இல்லைனாக்கா எலக்ட்ரானிக் வச்சு பண்ணுறோம். ஆமாம். அப்படி தானே? இல்லைங்க, பேட்டரி அது வச்சு கரண்ட் இல்லைனா ஜென்ரேட்டர் அது போல் வச்சு தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த மின்சாரம் அப்படின்றது வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாடு நல்லா இருந்தது, இல்லை மின்சாரம் வந்த அப்புறம் நாடு நல்லா இருந்தது? மின்சாரம் வந்த அப்புறம் தான் நம்ம நாடு நல்லா இருந்தது. அப்படியா? மின்சாரம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது கால சூழ்நிலை? இருட்டறினே, அதாவது காடை விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எரிய வச்சுட்டு இருந்தாங்க. காடா விளக்கு தாங்க. அதுக்கு அடுத்தபடியே ராந்தல்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இல்லை? அப்படிலாம் அரிக்கின்னுவாங்க, அரிக்கி லைட்டுன்னுவாங்க. இதெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிடும். 8 மணி 9 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. ஆனால் காலையில் வந்து பார்த்தா சூரியன் வரதுக்கு முன்னாடி எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மின்சாரம் வந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு 11 மணி 12 மணி வரல சீரியல் 12 மணிக்கு போட்டால் கூட நம்ம ஆளுங்க போட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படிதானே? இப்போ சீரியலை பார்த்து உக்காந்துட்டே இருக்கிறோம். மறுபடியும் வந்து நாளைக்கு காலையில் எழுந்துக்கிட்டு வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறோம். அது மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை சுயேட்சை முறைன்றது வந்து முன்னை விட ரொம்ப நிறைய மாறி போச்சு. அதுக்கு அடுத்தபடி நம்ம பிள்ளைங்கிட்ட பேசக்கூடிய நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைஞ்சி போச்சுங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போல் மின்சாரம்லாம் இல்லை, டிவிலாம் இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து பார்த்தா ரொம்ப நேரம் வந்து மனசு விட்டு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களோட நடவடிக்கைலாம் என்னது பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாடகத்து மேலே போய்ட்டோம், பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கவனிக்காமல் போயிடுறாங்க. நிறைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து சில தவறுகள் செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இது ஒன்று. அதனால் எந்த நேரமும் வந்து பார்த்தா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் குடும்பத்து மேலே ஒரு அட்டாச்சாக இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா தேவையில்லாத சில நிகழ்ச்சிகளை பார்க்குறத விட்டுவிட்டு தேவையான சிலது வரல நியூஸ் வரல பாருங்கள், கொஞ்சம் நேரம் மனசு நிம்மதியாக இருக்குதா ஒரு காமெடி ஷோவை பாருங்கள். அதோட விட்டுவிட்டு மற்றபடி இருக்கக்கூடிய அக்கம்பரத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நல்லா மன விட்டு கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமானது ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றதாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜி சாய் மொபைல்ஸ் வழங்கும் அடைய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு எது? பாரம்பரிய விலங்கு வந்து பாரம்பரிய விலங்கு வந்துகிட்டே இருக்குதுங்களா இல்லை வந்துச்சுங்களா? விலங்கு வருமா? வரண்ணே. வந்துருமா? கூடிய விரைவில் வந்துருமா? இந்த நேரத்தில் வேற பறக்குது. பாரம்பரிய விலங்கு மனசுக்குள்ளே இருக்குண்ணே. மனசுக்குள்ளே இருக்கு. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ விலங்கு. ஜெகன் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்காப்ல. நம்ம அப்படியே வந்து பார்த்தா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இது வந்து நிகழ்ச்சி வந்து முடியக்கூடிய கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை முழுக்க உங்களுக்கு வழங்குனது யார் அப்படின்னு பார்த்தா பாலாஜி சாய் மொபைல்ஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்த்தா தொகுத்து வழங்குனது உங்கள் அன்பு காந்திகுமார். மீண்டும் சந்திப்போம்.